ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் பார்க்குறோம். இஷ்வாகு வம்சம், அதாவது ரகுராமன் அயோத்தியை ஆண்டு கொண்டிருந்த அழகான தசரத ராமனுடைய அவருடைய வழித்தோன்றலாக குஷனுடைய மகன் அதிதி. இனி நம்ம எல்லாம் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி அந்த வம்சாவளி வந்துட்டே இருக்குன்னு. குஷனுடைய மகன் அதிதி, நிஷதன், அதுக்கப்புறம் நபன், அவனுடைய மகன் பொண்டரீகன் மகன் ஷேமதன்வா என்பவன் தேவானீகன், அனீகன், பாரியாத்ரன், பலஸ்தலன். அடுத்து அவருடைய திருக்குமாரன் தான் சூரியனுடைய அம்சமாக வஜ்ரநாபன். அவருடைய பிள்ளைகள் ககனன், அவருடைய மகன் வித்ருதின் மகன் ஹிரண்யநாபன். இந்த ஹிரண்யநாபன் ஜெய்மினி மகரிஷினோட சீடன். ஜெய்மினி மகரிஷி ஞாபகம் இருக்கோ? பைலர் ஜெய்மினிக்கெல்லாம் பிரித்து கொடுத்தாரோன்னு வியாசர் இல்லையா? நம்ம முதல்ல படித்தோம். இப்போது பாகவதம் 1வது ஸ்கந்தத்தில் படித்தோம் இல்லையா? வியாசர் ரொம்ப விசனத்தோடு இருந்தார். அவர் என்ன பண்ணார்? வேதங்களை வசித்தார். அந்த வசித்து பைலருக்கு ஜெய்மினிக்கெல்லாம் வேதத்தை கொடுத்தாருன்னு. அந்த ஜெய்மினி மகரிஷனோட சீடனாகவும் இருந்தார் இந்த ஹிரண்யநாபன். கோசல தேசத்தில் இருக்கின்ற யாக்ஞவல்ய மகரிஷி இவரிடம் சீடனாக இருந்தார். யாக்ஞவல்ய மகரிஷி அப்போது அந்த ஹிருதய கிரந்தி பேதகம்ங்கிறதான் பெரிய விஷயம். ஹிருதய கிரந்தினா ஹிருதயத்தில் இருக்க கிரந்தி முடிச்சு அதை அற்புதமான அத்தியாத்ம யோகத்தை கற்றார். ஹிரண்யநாபனது மகன் புஷ்யன், அவர் மகன் திருவசந்தி, அவருடைய மகன் சுதர்சனனுடைய மகன் அக்னிவர்ணன், அவருடைய மகன் சீக்கிரனுடைய மகன் மரு. சீக்கிரன்னு சொல்லக்கூடாது, சீக்கிரன்னு சொல்லணும். அந்த மரு என்ன பண்ணால் யோக சாதனை எல்லாம் பண்ணி கலாப கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கின்றார். கலியுகத்தினோட முடிவில் சூரிய வம்சத்தை திரும்பவும் தொடங்கி வைக்க போகின்றார் அப்படிங்கிறார். அப்போ மருவின் மகன் பிரசுஸ்ருதனுடைய மகன் சந்தியினுடைய மகன் அமர்ஷன், அவருடைய மகன் மகஸ்வான், அவருடைய மகன் விஸ்வசாகவன். அப்போ இந்த 12வது அத்தியாயம் முழுக்க வம்சாவளி யாருடைய பிள்ளைங்கிறது மட்டும்தான் இதில் டீட்டெயில்ஸு. பிரசேனஜித்து அவருடைய மகன் தக்ஷகன் மகன் பிருகுத்பலன் தான் உன்னுடைய அப்பாவான அபிமன்யுவை பாரத போரிலே கொன்றான். யார் சொல்கிறா? சுகர் பரீட்சித்துக்கிட்ட சொல்கிறார். அபிமன்யு போறார் இல்லையா உள்ள வியூகம் அமைத்து அங்கு. அப்போ பரீட்சித்து இவர் சொல்கிறார், பரீட்சித்து இவர்கள்லாம் இஷ்வாகு வம்சத்தவர்கள். இனி வரப்போகிறவர்கள்லாம் சொல்கிறேன் பாரு. பிருகுத்பலனுக்கு பிருகத்ரனன்கிற ஒரு மகன் பிறக்க போகிறான். பிருகத்ரனுக்கு உருக்ரியன், அவனுக்கு வத்சவர்த்தன், அவனுக்கு பிரதிவியோமனும் பிறப்பார்கள். அதாவது இது ஃபியூச்சர் டென்ஸ் மாதிரி சொல்கிறார். பிரதிவியோமனுக்கு பானுவுக்கு திவாகன் சேனாவதியாக விளங்குவான். இவனுடைய மகன் சகதேவன், அவனுடைய மகன் பிருகதஸ்வன், அவனுடைய மகன் பானுமான் மகன் பிரதீகாஸ்வன், அவனுடைய மகன் சுப்ரதீகன் மகன் மருதேவன், அவனுடைய மகன் நக்ஷத்ரன், அவன் மகன் புஷ்கரன் மகன் அந்தரிக்ஷன், அவனுடைய மகன் தான் சுதபஸ், இவன் மகன் சுமித்ரஜித். சுதபஸ் ஞாபகம் இருக்கா? சுதபஸ் ஞாபகம் இருக்கா? யாருன்னு? தேவகி வசுதேவருடைய முதல் ஜென்மமாக விருஷ்ணி சுத்தபஸ் ஞாபகம் இருக்கா? அந்த பேர். இங்கே சுத்தபஸ்ங்கிற மகன் சுத்தபஸ், அவருடைய மகன் சுமித்ரஜித். இவருடைய மகன் பிருகத்ராஜன் மகன் பர்ஹீசனுடைய மகன் கிருதயஞ்சன், அவர் மகன் ரணஞ்சயன், அவர் மகன் சஞ்சயன், அவருடைய மகன் சஞ்சயனுடைய மகன் சாக்கியன், அவருடைய மகன் சுத்தோதோ லாங்கலஸ்தத்சுதः ஸ்மிருதः. லாங்கலனுடைய தத்சுதः, அவனுடைய சுதன் பேருன்னு பிரசேனஜித்து. சுத்ரகன்னும் பிறப்பார்கள். இவருக்கு ரணகன் பிறப்பான். அவன் மகன் சுரதன், அவனுக்கு மகனாக இந்த வம்சத்தின் கடைசி மன்னனாக சுமித்ரன் பிறப்பான். இவர்கள் அனைவரும் பிருகுத்பலனின் வம்சத்தர்கள். பிருகுத்பலன் யாரு? அபிமன்யுவை கொன்றவன் இல்லையா? பிருகத்பலன்.
அப்போது இஷ்வாகூனாமயம் வம்சக சுமித்ராந்தோ பவிஷ்யதி. அப்போ என்ன சொல்கிறார், இஷ்வாகுடைய வம்சம் சுமித்ரனோட முடிந்துவிடும். சுமித்ரன் அரசனானோன்னா என்ன ஆகும், கலியுகம் ஆரம்பித்து விடும். அதனால தான் நான் சொன்னேன் இது ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறார். இப்போ இவ இருக்கிறது என்னது, கலியுகத்தினுடைய ஆரம்பம் தானே இல்லையா, அந்த துவாபர யுக சந்தி அப்படி சொல்லி 12வது அத்தியாயத்தை நிறைவுபடுகிறது. ஸ்ரீஹரே நமः ஸ்ரீஹரே நமः ஸ்ரீஹரே நமः. अथ नवमस्कन्ते द्वादशोऽध्यायः. श्रीशुकोवाच कुशस्य चातिथिस्तस्मान् निषदस्तत्सुतो नवः पुण्डरीकोऽथ तत्पुत्रः क्षेमधन्वा भवत्ततः देवानीकस्तथोनीह पारियात्रोत तत्सुतः तदो बलस्थलस्तस्मात् वज्रुर्नाभोर्कसम्भवः खगणस्तत्सुतस्तस्मात् विधृतिश्चाद्भवत्सुतः ततो हिरण्यनाभोऽभूत् योगाचार्यस्तु जैमिनेः शिष्यः कौसल्य आध्यात्मं याज्ञवल्क्योऽध्यगाद्यतः योगं महादयमृषिः हृदयग्रन्थिभेदकं पुष्यो हिरण्यनाभस्य ध्रुवसन्धिस्ततोद्भवत् सुदर्शनोऽथाग्निवर्णः शीघ्रस्तस्य मरुत्सुतः योऽसावास्ते योगसिद्धः कलापग्राममाश्रितः कलेरन्दे सूर्यवंशं नष्टं भावयिता पुनः तस्मात् प्रसुश्रुतस्तस्य सन्धिस्तस्याप्यमर्शनः महस्वांस्तत्सुतस्तस्मात् विश्वस्वाहोऽन्वजायत तदप्रसेनचित्तस्मात् तक्षको भविता पुनः तथो बृहद्भलो यस्तो पित्रा ते समरे हतः एते हीक्ष्वाकुभूपालाम् अतीता शृण्वनागतान् बृहद्भलस्य भविता पुत्रो नाम बृहद्रणः उरुक्रियस्तस्य दस्य वत्सवृद्धो भविष्यति प्रतिव्योमस्तथो भानुर्दिवाको वाहिनीपतिः सहदेवस्तथो वीरो बृहदश्वोत भानुमान् प्रतीकाश्वो भानुमतः सुप्रतीकोत तत्सुतः भविता मरुदेवोत सुनक्षत्रोद पुष्करः तस्यान्तरिक्षस्तत्पुत्रः सुतपास्तदमित्रजित् बृहद्राजस्तु तस्यापि बर्हिस्तस्मात् कृतञ्जयः रणञ्जयस्तस्य सुतः सञ्जयो भविता ततः तस्माच्चाख्योत शुद्धोदो लाङ्गलस्तत्सुधस्मृतः तदप्रसेनचित्तस्मात् क्षुद्रको भविता ततः रणको भविता तस्मात् सुरदस्तनयस्ततः सुमित्रो नाम निष्ठान्त एते बार्हद्बलान्वयाः इक्ष्वाकूणामयं वंशः सुमित्रान्दो भविष्यति यतस्तं प्राप्य राजानं संस्थां प्राप्यस्यति वै खलौ. श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरण गोविंद गोविंद. सद्गुरुनाथ महाराज की जय. ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் நிமி மன்னனுடைய வம்சாவளியை பார்க்க போகிறோம். 12வது அத்தியாயத்தில் இஷ்வாகு மன்னனுடைய குலத்தோன்றலாக சுமித்திரனோடு அவன் அரசனாகும்பொழுது கலியுகம் ஆரம்பமாகிடும் சொன்னார் இல்லையா. இப்போ ஸ்ரீசுகர் சொல்கிறார் இஷ்வாகு புதல்வனான நிமியை பற்றி. நிமிர் இஷ்வாகு தனையோ வசிஷ்டம் அவர் தத்விஜம் ஆரபிய சத்திரம் சோப்பியாக சக்ரேன பிராப்தோஸ்மி போவோ. இஷ்வாகுவினுடைய புதல்வன் நிமி அப்படிங்கிறார். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இஷ்வாகுனுடைய குலத்தோன்றலாக சுமித்திரனோட முடிகின்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த சுமித்திரனோட முடியுதுன்னா இப்போ இப்படி நிமியினுடைய வம்சம் வருது அப்படின்னா இஷ்வாகு குலத்தோன்றல். இஷ்வாகுக்கு மனுவினுடைய மகன் 3 பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா, 10 பேர் பார்த்தோம். அதில் 10வதான இஷ்வாகுவினுடைய வம்சாவளியை தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த இஷ்வாகுக்கு 100 பேர் இருந்தா புதல்வர்கள். அதில் 3 மூத்தவர்களை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். விகுக்ஷி, நிமி, தண்டகன். அந்த 3 பேரில் இப்போ நிமியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சரியா. அதனால் ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு இதோடைய கண்டினியூஷன் தெரியும். அப்போ இஷ்வாகுனுடைய புதல்வனான நிமி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த நிமி சத்திர யாகம் பண்ணணும், சத்திர வேலி பண்ணணும்னு நினச்சிட்டு வசிஷ்ட முனிவர் இடத்துல நீங்கள் தான் ரித்விக்காக இருக்க வேண்டும் என்று அபியர்த்தனை பண்ணார்.
அப்போ அவர் என்ன சொன்னார், நான் ஆல்ரெடி இந்திரன் செய்கின்ற வேள்விக்கு நான் தான் ரித்விக்காக இருக்கேன்னு நான் சொல்லிட்டேன், அவன் வரிச்சுட்டான் என்ன, அதனால் அதை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து உனக்கு பண்ணித்தரேன் வேள்வியை அப்படின்னு சொன்னார். எனக்காக காத்துன்று அப்படின்னு சொன்னார். அப்போது இவர் தான் இப்போ எஜமானன், அவர் தான் தீர்மானம் பண்ணணும் இல்லையா. ஆனால் இதை சொன்ன உடனே அவர் ஒன்றும் சொல்ல ஆன்சர் பண்ணல. நிமி ஃபஸ்ட்டு நேராக போய் இந்திரனுக்காக வேள்வியை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டார். நிமி சக்கரவர்த்தி பார்த்தார். அவர் ஒரு விஷயம் யோசித்தார், ரொம்ப அருமையான விஷயம் இது, நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். நிமிஷலமிதம் வித்வான்னு சத்ர மாரபதாத்மவான்னு ருத்விக் பிரபரே தாவன் நாகமத் யாவதா குருஹோ. இது எவ்வளவு நாள் நம்ம வந்து ஜீவனம் பண்ணுவோன்னே தெரியாது. அதனால் இது எப்படி நம்ம வந்து காலத்தை வந்து நம்ம தாழ்த்துறது அப்படின்னு சொல்லி அவன் வந்து யோசிக்கிறான். வேறு யாரான ரித்விக்களை வச்சு ஆரம்பிச்சுடலாமே அப்படின்னு சொல்லி, அதாவது வாழ்வு நிலையற்றது என்பதற்காகத்தான் அவனை ஆரம்பித்தான். பேசிக்கலி நிமி யாருன்னா ஒரு ஆத்ம ஞானம் கொண்டவர் நிமி. அங்கே இந்திரனோட வேள்வியெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தார், குருவான வசிஷ்டர் வந்தார். இங்கே வந்து பார்த்தா நிமி என்ன பண்ணா, சொன்னதை கேட்காம வேள்வியை ஆரம்பிச்சிட்டோம். உடனே கோபம் வந்துடுச்சு. அசபத் பததாத் தேகோ நிமேகே பண்டிதமானக. தன்னை பண்டிதன்னு நினைச்சுட்டு இருக்க இந்த நிமியினுடைய தேகம் பததாத் அசபத் பததாத் விழட்டும், பொத்துன்னு விழுந்து அழியட்டம்னு சாபம் அடிச்சிட்டார். உடனே இவர் பதில் சாபம் அடித்தார். என்னன்னா, நிமிஹி பிரதிததௌ சாபம் குருவே அதர்மவர்த்தினே தவாபி பததாத் தேகோ. உங்களோட தேகம் விழுந்து போட்டேன், ஏன்னா உங்களுக்கு லோபம் இருக்கு, உங்களுக்கு பேராசையினால தர்மம் அஜானதக தர்மத்தை மதிக்காததுனால்தானே எனக்கு சாபம் அளித்தீர்கள், உங்களுக்கும் நாம் சாபம் அளிக்கின்றேன், உங்கள் உடலும் விழட்டும். பததாத் தவாபி பததாத் தேகோ அப்படின்ட்டு திருப்பி சபிச்சிட்டோம். இப்படி சபித்த உடனே இவன் பண்டிதன் தானே, ஆன்மஞானி தானே நிமி, தன்னுடைய உடலை வந்து தியாகம் தான் பண்ணினான். அவர் என்னன்னா, இப்போ இவர் சொல்கிற இந்த வசிஷ்ட முனிவரும் தன்னுடைய உடலை நீத்து கொண்டார். பின் மித்ரன் வருணன் வாயிலாக ஊர்வசியின் வயிற்றில் பிறந்தார். அவன் வந்து ஊர்வசியை பார்த்து ஆசைப்பட்டு, அது தனியாக ஒரு இன்சிடெண்ட் இருக்குது, அப்படி பிறந்தவர் தான் வசிஷ்டர். அப்போது இங்கே வந்து ரித்விக்குகள் எல்லாம் யாகம் பண்ணின்னு இருக்கா, நிமியினுடைய உடலெல்லாம் வந்து பாதுகாத்து வரான். கந்த வஸ்துஷு தத்தேகம் நிதாய முனி சத்தமாக, கந்த வஸ்து இருக்கு இல்லையா, வாசனை பொருட்களை எல்லாம் போட்டு பாதுகாத்து வச்சுட்டு இருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வேணனுடைய உடலை தாயார் எப்படி பாதுகாத்தா இல்லையா, ஞாபகம் இருக்கா? அதே போல் இங்கே ரித்விக்குகள்லாம் பண்ணுறான். ஏன்னா சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கா. இதை முடித்த உடனே தேவர்கள்ட்ட அவள் அபியர்த்தனை பண்ணுறா, எப்படியானும் இவரை இந்த சத்திர வேள்வியெல்லாம் பண்ணி நீங்கள் துஷ்டி ஆகிட்டோளோ இல்லையா, அதனால் நிமி ராஜாவுக்கு இந்த உடல் திருப்பியும் கிடைக்கட்டுமே. சமாப்தே சத்திரயாகேத தேவானூச்சுகு சமாகதான்னு ராம்னோ ஜீவத்து தேவோயம் பிரசன்னாக பிரபவோயதி. இந்த யாகத்தினால் பிரசன்னனான நீவே இவருக்கு இந்த உடல் கிடைக்கப்பெறட்டும் அப்படின்னு அவள் வந்து கேட்குறா. அவர்களும் ததாஸ்தூன்னுட்டா. ததேத்யுக்தே நிமிஹி பிராகம்மா. உடனே நிமி அதை என்ன பண்ணார், இல்லை மா பூன்மே தேக பந்தனம், எனக்கு இந்த பூமியில் இந்த தேகத்தோட பந்தனம் வேண்டாம். பண்டிதன் இல்லையா அவருக்கு ஆத்ம ஞானம் இருக்குது. என்னுடைய எண்ணமெல்லாம் என்று வாஞ்சத்தை வியோக பயகாத்தராக பஜந்தி சரணாம்போஜம் முனையோ ஹரிமேதசக. எனக்கு ஸ்ரீமன் நாராயணனிடத்திலேயே, நான் அவர் சரணகமலத்திலேயே வந்து முனிவர்கள்லாம் எப்படி செவிக்கிறாளோ அதே போல் எப்படியும் இந்த உடல் எப்படியும் ஒரு நாள் மரணமடையத்தான் போகின்றது. அதுக்காக என்னத்துக்கு பயந்துண்டு இதை வைத்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால் இந்த உடல்லேருந்து நான் விமுச்சனாகணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த துன்பம் பயமெல்லாம் வேண்டாம், அப்படி கொடுக்குற அந்த உடலே வேண்டாம். எப்படி மீன் வந்து இருக்குது, நீரில் இருக்குது, அதில் வந்து பெரிய பெரிய பிராணிகள் இருக்குதுன்னு நினச்சா தரையில் அதை பிடிச்சி போடுற மீனவர்களும் இருக்காளேன்னு, அதை போல் மரண பயம் இருந்துகிட்டே தானே இருக்குது. அந்த மாதிரி இந்த தேகத்துக்கு நாலா பக்கமும் மரண பயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால தான் சொன்னேன், நிமியினுடைய இந்த சரித்தம் ரொம்ப அருமையான ஞான பானன்னு வேணால் சொல்லலாம்.
அவ்வளவு அருமையான சரிதம். அப்போ தேவர்கள் சொல்கிறா, இந்த நிமியினுடைய உடல் இருக்கே அது சகல பிராணியினுடைய லோச்சனேஷோ ஸ்ரீரினா, எல்லா பிராணிகளுக்கும் கண் இமையாக இருக்க வேண்டும். உன்மேஷன நிமிஷேதான் லக்ஷிதோத்யாத்ம சம்ஸ்திதா. அங்கே இருந்துட்டே இந்த சூக்ஷ்ம உடலால் பகவானை தியானம் பண்ணட்டும். இமை என்ன பண்ணும், மேலெங்கழும் அசைஞ்சுட்டே இருக்கும், நிலையாவாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி நிலையாத தன்மை இந்த தேகம். அது நிமி எல்லா ஜீவ ஜாலங்களுடைய லோச்சனத்துக்கு கண் இமையாக இருக்க கடவுது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது இவர்கள்லாம் யோசிச்சா, இப்போ ராஜா இல்லை, நிமியினுடைய உடலை இப்போ கடைகின்றார்கள். அப்போ அதிலிருந்து ஒரு குமாரன் தோன்றுகின்றான். அது அந்த அந்த கடைந்ததனால தோன்றதுனால அவனுக்கு ஜனகன் என்று பெயர். உயிரில்லாத ஜடமான அந்த தேகத்திலேருந்து விதேகன், அதனால் தோன்றதுனால அவனுக்கு பேர் வைதேகன். விதேகன்னு பேர். ஜன்மனா ஜனகா சோபூத் வைதேகஸ்தோ விதேகஜக. அவனுடைய நகரம், அதாவது அவன் கடைந்ததுனால பிறந்ததுனால அவனுக்கு மிதிலன்னு பேர். ஜனகன், மிதிலன், வைதேகன், விதேகன். அவருடைய நகரம்தான் மிதிலாபுரி. ஜனகனோட மகன் உதாவசு, அவனுடைய மகன் நந்திவர்த்தனன், அவருடைய பிள்ளை சுகேது, அவருடைய குமாரன் தேவராதன், அவருடைய புதல்வன் பிருஹத்ரன் பிள்ளை மகாவீரியன், அவருடைய மகன் சுதிருதி, இவர் பிள்ளை திருஷ்டகேது, அவருடைய மகன் ஹரியஸ்வன், அவருடைய மகனாக பிறந்தவர் மருவினுடைய மகன் பிரதீபகன். எவ்வளவு சந்ததி பாருங்க. அவருடைய பிள்ளை கிருதிரதன், அதுக்கப்புறம் தேவமீடன், அப்புறம் விஸ்ருதன் மகன் மகாதிருதி மகன் கிருதிராதன், இவன் குழந்தை மகாரோமா, இவனுக்கு ஸ்வர்ணரோமான்னு ஒரு பிள்ளை, அவனுக்கு ஹிரஸ்வரோமான்னு ஒரு பிள்ளை, அவனுடைய மகன் சீரத்வஜன். அவன் அந்த சீரத்வஜன் வேள்வி பண்ணணும்னு நிலத்தை சீர்படுத்தும் போது அந்த கலப்ப நுனியிலிருந்து சீதா பிராட்டி தோன்றினாள். அவன் சீரத்வஜன் அந்த கலப்பையிலேருந்து தோன்றினால சீதா, சீரம்னா அந்த கலப்பை, சீரத்வஜன்னு அவன் அழைக்கப்படுகின்றான். அந்த சீரத்வஜனுடைய மகன் குச்சத்வஜன், அவனுடைய மகன் தர்மத்வஜன், கிருதத்வஜன், மிதத்வஜன் 2 பிள்ளைகள். இந்த கிருதத்வஜனிடத்தில் கேசித்வஜனும் மிதத்வஜனிடத்தில் காண்டிக்கியனும் பிறந்தார்கள். கிருதத்வஜன் மகனான கேசித்வஜன் ஆன்ம விதையில் சிறந்து விளங்கினான். இப்படி கர்ம தத்துவங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருந்த அந்த காண்டிக்கியன் கேசித்வஜன் இடத்துல பயந்து ஓடி ஒளிந்து கொண்டான். அதாவது 2 பேர் இல்லையா, நீங்கள் அந்த ஃபேமிலி ட்ரீ போட்டால் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அவருடைய மகன் பானுமான், அவனுடைய மகன் சதத்கிமன், இவருடைய மகனாக சுச்சி, அவருடைய மகனாக சனத்வஜன், ஊர்துவகேது, அஜன், புருஜித் மகன் அரிஷ்டநேமி, அவர் மகன் சுருதாயு, அவர் பிள்ளை சுபார்ஷுவன், அவர் குமாரன் சித்திரரதன், அது இவருடைய பிள்ளை தான் ஷேமதி, அந்த மிதிலையினுடைய ராஜாவாக இருந்தார். ஷேமதி மகன் சமரதன், அவருடைய பிள்ளை சத்திரதன், உபகுருவிலிருந்து உபகுப்தனிலிருந்து வஸ்வனந்தன், யுயுதன், சுபாஷனன், ஸ்ருதன் மகன் ஜெயன் மகன் விஜயன் மகன் ருத்தன் மகன் கனகன், அவன் மகன் வீதஹவ்யன், அவன் மகன் திருதி மகனுடைய பகுலாஸ்வனுடைய மகன் கிருத்தியின் மகன் மகாவஷி. இப்படி மிதிலா வம்சம் அப்படியே வளர்ந்துருந்தது. அவர்கள் மன்னர்கள் பேரெல்லாம் மைத்திலர்கள். இவர்கள் எல்லோருமே ஆன்ம வித்தையில் கை தேர்ந்தவர்கள். யாக்ஞவல்கியருடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் உலகில் பற்றில்லாமல் துவந்தம், அதாவது இன்பம் துன்பம் எல்லாம் அதிலிருந்தெல்லாம் அப்பாற்பட்டு இருந்தார்கள் என்று இந்த மிதில வம்சம் அதை பற்றி சொன்னார். மைத்திலர்கள் பற்றி சொன்னார். 13வது அத்தியாயம். ஸ்ரீஹரே நமः ஸ்ரீஹரே நமः ஸ்ரீஹரே நமः. अथ नवमस्कन्धे 13 श्रीशुकोवाच
निमिरीक्ष्वाकुतनयो वसिष्ठम् अवृतऋत्विजम् आरभ्य सत्रं सोऽप्याह शक्रेण प्राग्वतोऽस्मि भोः तं निर्वर्त्यागमिष्यामि तावन्मा प्रतिपालय तूष्णीमासे गृहपतिः सोऽपीन्द्रस्याकरोन्मखं निमिश्चलमिदं विद्वान् सत्रम् आरभदात्मवान् ऋत्विभिः अपरैस्तावत् नागमत्यावथा गुरुः शिष्यव्यतिक्रमं वीक्ष्य निर्वर्त्य गुरुरागतः अशपत्पददा देहो निमे पण्डितमानिनः निमिप्रतिददौ शापं गुरवे धर्मवर्तिने तवापि पदता देहो लोभाधर्ममजानतः इत्युत्ससर्जस्वं देहं निमिरध्यात्मको विदः मित्रावरुणयोर्जज्ञे उर्वश्यां प्रपितामहः गन्धवस्तुषु तद्देहं निधाय मुनिसत्तमाः समाप्ते सत्रयागेत देवानुचुः समागतान् राज्ञो जीवतु देहोऽयं प्रसन्ना प्रभवो यति तदेत्युक्ते निमिप्राह मा भून्मे देहबन्धनं यस्य योगं न वाञ्छन्ति वियोगभयकातराः भजन्ति चरणाम्भोजं मुनयो हरिमेधसः देहं नावरुरुत्सेहं दुःखशोकभयावहं सर्वत्र्यासयतो मृत्युः मत्स्यानामुदके यथा देवाऊचुः विदेह उष्यतां कामं लोचनेषु शरीरिणाम् उन्मेषणनिमेषाभ्यां लक्षितोऽध्यात्मसंस्थितः अराचकभयं नृणां मन्यमाना महर्षयः देहं मन्मन्तु स्म निमे कुमारः समजायत जन्मना जनकसोऽभून् वैदेहस्तु विदेहजः मिथिलो मतना जातो मिथिलाये निर्मिता तस्मादुधावसुस्तस्य पुत्रो भूनन्दिवर्धनः ततः सुकेतुस्तस्यापि देवरातो महीपते तस्मात् बृहद्रथस्तस्य महावीर्यः सुधृतिता सुधृतेर्दृष्टकेतुर्वैः हर्यश्वोतमरुत्सतः मरो प्रतीपकस्तस्मात् जातकृतिरदो यतः देवमीडस्तस्य सुतो विश्रुतोदमहाधृतिः कृतिरादस्तदस्तस्मात् महारोमात तत्सुतः स्वर्णरोमो सुतस्तस्य ह्रस्वरोमा व्यजायत ततः सीरध्वजो जज्ञो यज्ञार्थं कर्षतो महीं सीतासीराघ्रतो जाता तस्मात् सीरध्वजस्मृतः कुशध्वजस्तस्य पुत्रः ततो धर्मध्वजो नृपः धर्मध्वजस्य धौ पुत्रौ कृतध्वजमितध्वजौ कृतध्वजात् केशिध्वजः गाण्डिक्यस्तु मितध्वजान् कृतध्वजस्सुतो राजन् आत्मविद्या विशारदः गाण्डिक्यः कर्मतत्त्वज्ञो भीतकेशिध्वजादृतः भानुमांस्तस्य पुत्रोऽभूत् शतद्युम्नस्तु तत्सुतः शुचिस्तत्तनयस्तस्मात् सनध्वाजस्तदोऽभवत् ऊर्ध्वकेतुः सनध्वाजात् अजोदपुरुजित्सुतः अरिष्टनेमिस्तस्याभि श्रुतायुस्तत्सुपार्श्वकः ततश्चित्ररथो यस्य क्षेमधिर्मिथिलाधिपः तस्मात् समरदस्तस्य सुतः सत्यरथस्ततः आसीदुपगुरुस्तस्मा उपगुप्तोऽग्निसम्भवः वस्वनन्दोत तत्पुत्रो युयुधो यत्सुभाषणः श्रुतस्तदो जयस्तस्मात् विजयोऽस्माद्धृतस्सुतः शुनकस्तत्सुतो यज्ञे वीदहव्यो धृतेस्ततः बहुलाश्वो धृतस्तस्य कृतिरस्य महावशी एते वै मैथिलाराजन् आत्मविद्या विशारदाः योगेश्वरप्रसादेन द्वन्द्वैर्मुक्ता गृहेष्वपि श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय।